ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தடுமாறிய காரியங்களில் ஜெயம் என்று ஆண்டவர் சொல்கிறார். உடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள்? யோனாவை போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடுமாற்றத்தை என் ஆவியில் உணர முடிகிறது. யோனா 1:3 இவ்வாறாக பார்க்க முடிகிறது. அவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பா பட்டணத்திற்கு போய் அதற்கு கூலி கொடுத்து தேவ சமூகத்தை விட்டு விலகி அவர்களோடு தர்சீசுக்கு போகும்படி கப்பல் ஏறினான் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய ஆசை எப்படியாவது நினிவே பட்டணத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நினிவே பட்டணத்துடைய மனம் திரும்புதலுக்காக அதுக்கு விரோதமாய் பிரசங்கி என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை, இவனை குறித்த தேவ சித்தத்தை தேவன் யோனாவுக்கு சொன்னார். ஆனால் இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தேவ சித்தமா நம்ம எப்படி போய், நினிவே என்பது ஒரு புறஜாதிய பட்டணம், நினிவே என்பது அசிரியாவுடைய தலைநகரம். இங்கே அநேக புறஜாதிகள் இருக்கிறார்கள். புறஜாதிகள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தேவனற்றவர்களாய் வாழ்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்கிறவர்கள்ட்ட போய் நான் ஒரு யூதன் போய் எப்படி புறஜாதிகளிடத்தில் போய் பிரசங்கிக்கிறது? நான் மட்டும் நன்றாயிருந்தால் போதும், என் ஜனம் நன்றாயிருந்தால் போதும், யூத ஜனங்கள் நன்றாயிருந்தால் போதும், புறஜாதிகள் ஜனங்கள் மனம் திரும்பினாலும் சரி, மனம் திரும்பாமல் போனாலும் சரி, தேவ சித்தத்தை நான் செய்ய முடியாது என்று சொல்லி தேவ சமூகத்தை விட்டு ஃபஸ்ட்டு விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து. இன்னைக்கு பாருங்க, பாவத்தை செய்வதற்கு நம்ம வேகமாக விரைந்தோடுகிற கால் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்திற்கு வருவதற்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு எத்தனை பேர் சரியான நேரத்துக்கு போகிறீங்க? யோசித்து பாருங்கள். ஐயோ, ஆரம்ப ஜபத்துக்கு முன்னால் போகணுமே, ஆரம்ப ஜபத்துக்கு முன்னால் போய் தேவ சமூகத்தில் காத்திருக்கணுமே, அவர் என்னை பார்க்கிறாரு அப்படிங்கிற பயம் எத்தனை பேருக்கு? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறவர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு போகிறீங்களா? உங்கள் ஆலயத்தில் ஆரம்ப ஜபத்துக்கு முன்னாலே போய் போகிறீங்களா? அந்த தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? இன்றைக்கி தேவ சமூகத்தை விட்டு விலகி ஞாயிற்றுக்கிழமை கூட எங்கெங்கெல்லாமோ நமக்கு ப்ரோக்ராம் பண்ணுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் அநேக நிகழ்ச்சிகள், காதுகுத்து, கல்யாணம் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமைக்கு தான். ஐயோ, சொந்தக்காரன் கோவப்படுவான், ஐயோ இவன் கோவப்படுவான், என் மாமா, எங்கள் மச்சான், அவங்கெல்லாம் கோவப்படுவாங்கன்னு சொல்லி யோனாவை போல தேவ சித்தத்தை விட்டு எல்லாவற்றுக்கும் விலகி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். தேவ சித்தத்தை விட்டு விலகி போகிறது நிமித்தம்தான் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க. அதுக்கு ஏதாவது லேட்டாக போகிறீங்களா? அந்த காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டால் போய் நிற்கணும்னு போகிறீங்களே. அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்துக்கு வருவதுக்கு தான் அப்படி ஆடி அசைஞ்சு அப்படி வர்ற பிரியமில்லாமல் மனமில்லாமல் வருகிற அநேகர் உண்டு. இந்த யோனாவும் அதை தான் செஞ்சான். ஆண்டவர் போச்சொன்ன இடத்துக்கு போகாமல், நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு என்ன செய்தான்னா, யோப்பா பட்டணத்தில் போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை காண்கிறான், அதுக்கு கூலி கொடுக்கிறான், தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்கிறான், விலகுகிறான். விலகி தர்சீசுக்கு அவர்களோடு கூட, தர்சீசுக்கு போகிறவர்களோடு கூட, உலகத்திற்கு போகிறவர்களோடு கூட, உலகத்தில் வாழ்கிறவர்களோடு கூட, பரவாயில்ல இவங்க சூப்பராக இருக்குது, இங்கே சந்தோஷம் இருக்குது, இங்கே மகிழ்ச்சி இருக்குது, இங்கே எல்லாமே இருக்குன்னு சொல்லி அவர்களோடு கூட அந்த கப்பலில் போய் என்ன செஞ்சிட்டானா, ஏறிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் அடித்தட்டில் போய் என்ன செய்திருந்தான், படுத்திருந்தான். உன் வாழ்க்கை அடித்தட்டை போல் இருக்கிறது, உன் வாழ்க்கை உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் இருக்கிறது, உலகத்தோடு கூட நீ என்ன செய்கிறான்னு சொன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்றைக்கி அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாறி கொண்டிருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாறுகிறது நிமித்தம்தான் ஆசீர்வாதத்தில் தடுமாற்றம், தேவ சித்தத்தில் செய்வதற்கு தடுமாற்றம், பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கைக்கு தடுமாற்றம், எந்த ஒரு பிஸ்னஸ் காரியத்தில் தடுமாற்றம், எல்லாமே தடுமாற்றம் தடுமாற்றம் தடுமாற்றம். ஐயோ, திருமண காரியங்கள் கூட எனக்கு நல்லா அமையும் நினச்சேன், அது கூட நான் தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாமே தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் தேவ சமூகத்தை விட்டு நீ விலகினதுனால தான். நீ தேவ சமூகத்தை விட்டு விலகி தர்சீசுக்கு போகிறவளோடு கூட இருக்கிற, உலக மனுஷனோடு கூட இருக்கிற. நீ உலக மனுஷனோடு கூட இருக்கிறதுக்கு அழைக்கப்படலை. மற்ற ஜனங்களிலிருந்து நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நீ
பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள் என்கிறதை நீ உணராமல் ஓடிக்கொண்டிருக்கிறார். அது யோனா 1 வசனத்தில் அந்த கப்பல், இவன் நினச்சது தர்சீசுக்கு போகிற கப்பல் சூப்பர் கப்பல், இதில் ஒன்றுமே சேதம் வராது, இதில் என்ன வந்துடுன்னு சொல்லி அடித்தட்டில் போய் படுத்துருந்தான். கர்த்தர் ஒரு பெரிய காற்றை என்ன செய்தார்னா வர பண்ணினார். உன்னை தேவ சித்தத்திற்கு கொண்டு வருவதற்கு எந்த ஒரு இழப்பும் சரி, எந்த விதமான சிற்றையும் சரி, எந்த விதமான தடுமாற்றம் மாத்திரம் அல்ல, தடுப்புகளையும் சரி, என் தேவன் முன்பாக வந்து அவரே தடையாக நிற்பார். உன் வாழ்க்கையில் ஏன் தடை வருது, ஏன் காரியங்கள் வாய்க்க மாட்டேங்குது, ஏன் அப்படின்னா நீ தர்சீசை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். தர்சீசு என்பது அந்த நாட்களில் சாலமோன் நாட்கள் பொன் விளைகிற பூமி. அங்கே தான் ராஜாக்களுக்கு இருந்து என்ன செய்யப்படும், தங்கம் எல்லாம் வரும். செல்வ செழிப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். இன்றைக்கி உன் ஓட்டத்தை சரிப்படுத்து. உனக்குன்னு வைத்த தேவ சித்தத்துக்கு நேராக ஓடிவா. ஓடி வரும் பொழுது தடுமாறுகிற காரியத்தில் ஜெயம் வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த 1 அதிகாரத்தில் இவன் தடுமாறினான், 2 அதிகாரத்தில் மீனை ஆயத்தப்படுத்தினார். அவன் வைத்த தேவ சித்தத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், பாடுகள் எல்லாம் உன்னை அழிப்பதற்காக அல்ல, தேவன் வைத்த பாதைக்கு உன்னை கொண்டு வர, தடுமாறுகிற காரியத்தில் ஜெயத்தை உண்டாக்க ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் என்னென்ன காரியத்துக்கு தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, தடுமாறுகிற காரியத்திலெல்லாம் ஜெயம் உண்டாவதாக இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.